ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நிஃப்டி 50 இந்த 2024-25 Q3க்கான லெவல்ஸை கம்பெனிஸோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணும்போது அப்பைக்கப்பவே அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம யூஸ்வலாக கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னா 50 கம்பெனியில் மெஜாரிட்டி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நம்ம நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கான ரிசல்ட்டை நம்ம லெவல்ஸை நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை ரிசல்ட் வரவே அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க 2025 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 19 கம்பெனிக்கான ரிசல்ட் வந்திருக்கு. அதுல 13 கம்பெனி பாசிட்டிவ் ப்ராஃபிட் growth-ஆவும் 3 கம்பெனி நெகட்டிவ் ப்ராஃபிட் growth-ஆவும் 3 கம்பெனிக்கு நியூட்ரல் ப்ராஃபிட் growth-ஆவும் இருக்கு. இந்த 19 கம்பெனிக்கும் நான் அப்டேட் பண்ணினதுக்கு பிறகு நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய லெவல்ஸுங்கிறது லோயர் லெவல் 22,399ஆவும் ஹையர் லெவல் 26,299ஆவும் இருக்கு. இதுக்கு மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணணும். இதை நான் சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறேன். இது 25ஆம் தேதி ஜனவரி மாதம் 25ஆம் தேதி பப்ளிஷ் ஆன அது வரைக்கும் பப்ளிஷ் ஆன ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். லோயர் லெவல் 22,399ஆவும் ஹையர் லெவல் 26,299ஆவும் இந்த லெவல்ஸோட மிட் பாயிண்ட் 24,349ஆவும் இருக்கு. இப்ப Q2 ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு Q3 எந்த லெவல்ஸ்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். அதை ஒரு சின்னமா ஓவர்வியூ பார்த்துருவோம். இதை நான் ஹைட் பண்ணிட்டு அதை ஆன் பண்றேன். அதை ஆன் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட் லெவல் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது 23,808 இருந்து 22,771. இது அன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷனை பேஸ் பண்ணி. இப்ப கரண்டா ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய லெவல்ங்கிறது 22 லோயர் லெவல் 22,399ஆவும் ஹையர் லெவல் ஸ்டெப் அப் பண்ணும்போது 26,299ஆவும் இருக்கு. இதோட மிட் பாயிண்ட் 24,349ஆவும் இருக்கு. சப்சிக்வெண்டா ரிசல்ட் வர அப்டேட் பண்ணிட்டு லெவல்ஸையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.